ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவராகிய கடவுளே, மறிவதே மெய்சுயாயிரும் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்க நாங்கள் சத்துருடைய எல்லா வல்லமைகளுக்கும் விலகி பாதுகாக்கும்படியாக உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறோம். இத்தருணத்தில் உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வமுள்ள கடவுளை, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கறதை அருள் செய்வேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உடைய வாக்கிற்கே நாங்கள் கர்த்தாவே இந்த ஊழியத்திலே நின்று கொண்டிருக்கிற அடியனுடைய வார்த்தைகளை கேட்குற எல்லா குடும்பங்களும் வாழும்படியாக தலைக்கும்படியாக உம்மை நோக்கி நான் வேண்டுதல் பண்ணுகிறேன். அல்லல்கள் துன்பங்கள் கலைந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும். எங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவின் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதிரசத்தை மெல், அதிரசத்தை சாப்பிடு, இல்லைனா உன், அதிரசத்தை மெல் என்பதாக தேவனுடைய தலைப்பு வருகிறது. எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது, கர்த்தரின் எண்ணம் பெரிது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது. அந்நாளுக்கு 5 பிள்ளை என்று முன்னாலே தேவன் வைத்திருந்தாரே, அந்நாளுக்கு 5 பிள்ளை என்று முன்னாலே தேவன் வைத்திருந்தாரே, பின்னாளில் அந்நாள் வந்து முழங்காலை ஊன்றும் போது நிறைவடைந்ததை, பின்னாளில் முன்னால் வந்து முழங்காலை ஊன்றும் போது நிறைவடைந்ததை. எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது, கர்த்தரின் எண்ணம் பெரிது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது. பிறவி குருடனின் காலம் நேரம் பிதாவுக்கு தெரியாதது அல்ல அல்ல, பிதாவின் சுதன் கையா பார்வை பெறுவதே தேவ திட்டமல்வோ, பார்வை பெறுவதே தேவ திட்டமல்லோ. எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது, கர்த்தரின் எண்ணம் பெரிது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது. இந்த வீடு போதும் என்று சொந்த வீடு எண்ணம் வீட்டு இருக்கும் வீட்டை நினைக்காயோ, 5 மாடி திட்டம் உனக்காய் உள்ளதல்லோ, 5 மாடி திட்டம் உனக்காய் உள்ளதல்லோ. எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது, கர்த்தரின் எண்ணம் பெரிது, அது வண்ணம் போல ஜொலிக்கும் நாள் வருது. பொறுமை மிக தேவை, பெறுவாய் நீயும் 4, பெருகுவாய் கோடி 100, பருகுவாய் இதை உன் மனதில் கொண்டு, பருகுவாய் இதை உன் மனதில் கொண்டு. எண்ணம் பெரிது, எண்ணம் பெரிது, கர்த்தரின் எண்ணம் பெரிது, அது வண்ணம் போல உன் வாளில் ஜொலிக்க போகுது, அது வண்ணம் போல உன் வாளில் ஜொலிக்க போகுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதிரசத்தை மெல். இங்கே கவிராயருடைய பாடல் வரிகளிலே கொடுக்கப்பட்டது. இந்த வீடு போதுன்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இந்த வீடு போதுன்னு இருக்கலாம், ஆனால் 5 மாடி திட்டம் தேவனிடத்தில் உனக்காக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12, 13, 14. அதற்கவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயை அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சேர்த்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய ஆடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதிரசம் மெல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாரிபாத் விதவையினுடைய திட்டமானது, அவளுடைய அன்றைய சிந்தனையானது என்னதாக இருந்தது என்றால், இதுதான் கடைசி மாவு, இதுதான் கடைசி சாப்பாடு, நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த தேசத்திலே எங்குமே ராஜாவுக்கே சாப்பாடு கிடையாது. ஆகவே அவள் அந்த தீர்மானத்தை எடுத்ததிலே அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்று ஒன்று இருந்தது, கர்த்தர் திட்டம் என்று ஒன்று இருந்தது. அந்த ஊரில் யாரை காப்பாற்றலையோ, காப்பாற்ற
ஆண்டவர் நினைத்தாரோ நினைக்கலையோ சாரிபாத் விதவையை அங்கே அதிரசம் வெல்ல வைக்க வேண்டும். ஊரில் அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் எந்த வீட்டில் சாப்பாடு கிடையாது. அம்மா வீட்டில் ஆப்பந்தான், அம்மா வீட்டில் சட்னி தான். டெய்லி பையன் போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் ஆண்டவர் கொடுக்குற அதிரசம். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானத்தில் இருக்கலாம். ஐயோ எனக்கு வேற வழியே தெரியலையே, நம்பி இருந்த சித்தப்பா கெடுத்துட்டானே, நம்பி இருந்த மாமா கெடுத்துட்டானே, ஐயோ எப்படி ஆயிலும் நம்முடைய வீட்டுக்காரருக்கு அப்பா உதவுவார்னு நினைச்சேன். கையை விரிச்சுட்டார, தேவன் கையை விரிக்கல. மகளே, உனக்கு தேவன் கையை விரிக்கல. அவருடைய கை நீண்டபடியே தான் இருக்கிறது, நீட்டியபடியே இருக்கிறது. இந்த பாடல் வரியிலே ஆண்டவர் சொன்னார், அன்னாளுக்கு 5 பிள்ளைன்னு அவளுக்கு தெரியுமா? ஆனால் தேவனுக்கு தெரியுமே. உனக்கு எந்த வருஷத்துல எப்படி கொடுக்கணும்னு தேவனை தெரியும். நீ உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதே, உன் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தேவனாகிய கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு கர்த்தாவே. எனக்கு ஒரு காலத்தை வைத்திருப்பீர் ஐயா. நான் அதிரசத்தை மெல்லக்கூடிய ஒரு காலத்தை வைத்திருப்பீர் ஆண்டவரே. இன்றைக்கு நான் அல்லலோ படுகிறேன் ஆண்டவரே. வீட்டு வாடகை கொடுக்க திணறி கொண்டு இருக்கிறேன் கர்த்தாவே. 40 ரூபா வாடகைக்கு தான் சென்னைக்கு வந்தே கர்த்தாவே. ஆனால் உயர்த்தி வச்சிருந்தேன் ஒரு திட்டத்தை வச்சுட்டு ஆண்டவரே. நான் சரணாகதி அடைஞ்சா போதும் கர்த்தாவே. ஏசப்பா, எனக்கு ஒரு வழியை காட்டுக்கன்னு சொன்னால் போதும். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா, அதை எடுத்து பழியிடல ஐயா. இன்றைக்கு உனக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்வாதாரம் உனக்கு கேள்விக்குறியே இருக்கலாம். ஆண்டவர் என்னைக்குமே இருக்கிறவராக இருக்கிறார். உன்னை படைக்கும் போதே உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உன்னுடைய போஷிப்பை அவர் கையில் வச்சிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீனு நானும் செய்ய வேண்டியதெல்லாம், என் தேவன் எங்கே, என் இயேசு எங்கே? ஆண்டவரே, 5 பிள்ளைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. சோத்திர கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் ஆண்டவரே வாழ்க்கையை நாம் பார்க்கத்தக்கதாக உயர்வை கொடுத்தருங்க கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:6 சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்த முடியும், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. பேதுரு அனுபவப்பட்டாரியா, ஓடினாரு, சாடினாரு, நடக்கல. தேவனுக்கு என்று ஒரு சித்தம் இருக்கிறது. பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆகினாலே மனிதனுக்கு நேரிடுகிற வருத்தங்கள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அவர் அடிக்கிற கையை அணைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிட்சித்து போதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிறார். ஐயோ என்ன செய்வேன், ஐயோ மழை பெய்யவில்லையே, ராஜாவே தத்தளித்தான் ஐயா. ஆனால் அதிரசத்தை இந்த அம்மா டெய்லி சாப்பிட்டாங்க ஐயா. அந்த 7 விதவை டெய்லி சாப்பிட்டாங்க. அவங்க அங்கே செஞ்சது காரியம் ஒன்று முக்கியமாக இருக்கிறது. அந்த ஊழியக்காரனை அவர்கள் ஆதரித்தார்கள். முதலாவது எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு உன்னுடைய பஞ்சம் தீர வேண்டுமா, உன்னுடைய பட்டினி தீர வேண்டுமா, உன்னுடைய குடும்பத்தில் காரியங்கள் நடக்க வேண்டுமா? அண்ணால் என்ன காரியம் செய்தால்? குழந்தை இல்லை, சரி, டாக்டர் போய் முட்டல, அங்க அண்ணாளுடைய சக்காலத்தை சண்டைக்கு வந்து அவ தலைமுடி பிடிச்சு இழுக்கல. ஆண்டவர்கிட்ட ஓடுனாயா, ஆண்டவரே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இடத்த விட்டு நகல மாட்டேட்டாயா. இன்னைக்கு நீ தேவன் இடத்துல போராடி கொண்டு இருக்கிறாயா. ஏன் மனுஷன் போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? உன் புருஷன் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கா? ஆண்டவர்கிட்ட சண்டை போடா, ஆண்டவர்கிட்ட சண்டை போடு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே நீர்தான்னு சொன்னீர் ஐயா, மத்தேயு 7:7 சொன்னீர் ஐயா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் அதிரசத்தை மெல்ல வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த வறட்சி நீக்கி போடுங்க. ஆண்டவர் தாமே உன்னுடைய வறட்சிகளை அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு சுகவாழ்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாடகை வீடு உனக்கு திட்டம் இல்லை, நீ வாடகைக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாத தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பரிசுத்தரை, உன்னதமானவரை நோக்கி பார்க்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அருமையானவனே, நீ தாழ்த்தப்பட்டு போவது தேவனுடைய சித்தமே அல்ல. இந்த வறுமையோடு உழண்டு கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ இன்னும் அவரை சரியாக நோக்கி பார்க்கவில்லை. நீ சரியாக நோக்கி பார்ப்பாயானால் அன்றைக்கு அந்த 7 விதவிக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவள் காலையிலே ஜெபம் செய்திருப்பாள். ஆண்டவரே எனக்கு என்ன வழி கர்த்தாவே, என்னுடைய ஒரே மகன், நாட்டிலே அரசருக்கே பஞ்சமில்லையே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே. இது உன்னுடைய அலறல் சத்தமாக இருக்கட்டும். பரத்திலிருந்து தேவன் உன்னை நோக்கி பார்ப்பார். நீ வாழ்வாய், உன் தொழில் சிறக்கும், உன் வியாபாரம் பெருகும், உன் பிள்ளை படிப்பான். இதை தேவன் செய்வார். உன்னுடைய அறிவு சொற்பமானது, என்னுடைய அறிவு சொற்பமானது. ஆண்டவருடைய நடத்தல் அனாதி காலம் முதல் இருக்கிறது. நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இதை நடப்பிக்க போகிறது யாரு? ஆண்டவர். அவர் நடத்துவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஆழ்ந்த சத்தியத்துக்காக நன்றி.
அவர்கள் அவரே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, நீ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்கிறது. இந்த உண்மை தேடுகிற இந்த குடும்பங்களை வாழ வைங்க. இந்த தம்பிக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. குடும்பங்களில் சுபகாரியங்கள் நடக்கட்டும், பிள்ளை பேர்கள் உண்டாகட்டும், சுபிட்சு சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய இந்தியாவை ஆசீர்வதிங்க. எந்த அச்சுறுத்தல்கள் நாங்கள் ஆண்டவரே, எல்லா அச்சுறுத்தல்களும் நாங்கள் நீங்களாகி நீக்கலாக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம்,